இந்திய வரலாற்றிலேயே இன்று ஒரு கருப்பு தினம். குஜராத் கலவரம் நடந்து முடிஞ்சு இன்னையோட 24 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனா மக்கள் மனசுல அது ஒரு வடுவாவே நீண்டுகிட்டு இருக்கு. கடந்த 2002ஆம் ஆண்டு இதே நாள்ல கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை காரணமா காட்டி, குஜராத்ல இருக்கக்கூடிய குல்பர்க் சொசைட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமா வசிக்கிறாங்களோ அந்த இடங்கள் எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட இந்துத்துவ வெறியர்கள் சூழ்ந்திருக்காங்க. அதுவும் ஆயுதங்களோட. அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தா, இப்பவும் நம்ம எல்லாருக்கும் உடம்பே நடுங்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கும். சிறு சிறு குழந்தைகள கூட தலைகீழா கட்டி 2 துண்டுகளா வெட்டி எறிஞ்சிருக்காங்க. கையில பட்டவங்கள எல்லாரையும் வெட்டி எறிகிறது, தீயில எரிய வச்சு கொலை செய்யறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான வகையில செஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கர்ப்பிணி பெண்களினுடைய பிறப்பு உறுப்புகள்ல ஆயுதங்கள வச்சு கருவறுக்கிறது, கர்ப்பிணி பெண்கள்னு கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள கொலை செய்யறது, குழந்தைகள பாலியல் வன்கொடுமை செய்யறது, நல்லா பழகுன பக்கத்து வீட்டு பெண்களை கூட பாலியல் வன்கொடுமை செய்யறது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன், தம்பி, அப்பா, மாமனார் அப்படின்னு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆண்களே வந்து பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய பெண்களையோ, இல்ல ஏதோ ஒரு பெண்களையோ கையில கிடைக்கிறவங்கள எல்லாம் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யறது, வாயில பெட்ரோல ஊத்தி அதை எரிய வச்சு அவங்கள கொலை செய்யறது, அவங்களுடைய வீடுகளை எல்லாம் சூறையாடி, சொத்துக்களை சூறையாடி அதையெல்லாம் எரிச்சு அவங்கள தூக்கி அந்த தீயில போடுறது. இப்படி எக்கச்சக்கமான ரொம்ப கொடூரமான நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்பவங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனையோ, இல்ல ஏதோ ஒரு கதையில வந்த சம்பவங்களோ கிடையாது. நம்ம சகோதரர்களுக்கும், நம்ம மக்களுக்கும் நடந்த ஒரு கொடூரமான அநீதி தான் இந்த குஜராத் கலவரம். நீங்க எல்லாரும் ஜிப்சி படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு குஜராத் கலவரம் மாதிரியே ஒரு கலவரத்த காமிச்சிருப்பாங்க. அந்த கலவரத்த பார்க்கும்போதே நமக்கெல்லாம் மனசு அவ்வளவு படபடன்னு இருக்கும். ஆனா அதை விட மோசமான சம்பவங்கள் எல்லாமே அந்த கலவரத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அத பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த படமும் கூட. இந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் பில்கிஸ் பானு. அவங்க வழக்கு தொடுத்ததுல அந்த வழக்குல சிறைக்கு சென்றவங்க தான். அதற்கப்புறம் ஒன்றிய அரசால விடுவிக்கப்பட்டு அவங்கள மிகப்பெரிய தியாகியாவும் கொண்டாடினாங்க. அவங்க வெளியில வரும்போது அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தது மட்டும் இல்லாம, ஒன்றிய அரசு அவங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த குழுவுல இருந்த நீதிபதிகள் எல்லாரும் பிராமணர்கள் இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் எழுதியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான கொடூரமான சம்பவம் நடந்த அந்த கலவரத்தப்போ குஜராத்தினுடைய முதலமைச்சராய் இருந்தது யாருன்னா, இன்றைய நாட்டினுடைய பிரதமரா இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி தான். கலவரத்தை தடுக்கிறதுக்கோ, இல்ல அந்த கலவரம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு நியாயமான முறையில அந்த வழக்கை எடுத்து அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி தரதையோ அந்த மாநில அரசாங்கம் செய்யல. பிற்காலத்துல அந்த வழக்குல இருந்து மோடியினுடைய பெயர் விடுவிக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அந்த வழக்குல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட பெயரும் விடுவிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவத்தை செஞ்சது RSS காரர்களும் அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி வெறியர்களும் தான். மோடியினுடைய தலைமையில தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னே நம்மளால நிச்சயமா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அதற்கு பிறகு மோடி குடுத்த ஒரு கலந்துரையாடல்களாக இருந்தாலும் சரி, பேட்டிகளாக இருந்தாலும் சரி, அவை எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பேசுபொருளா தான் இருந்திருக்கு. இது குறித்து ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளிச்ச மோடி, குஜராத் கலவரம் பத்தி கேள்வி கேட்டதற்கு, "ஒரு குட்டி நாய் நான் பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கார்ல வந்து மோதினா கூட எனக்கு அது வருத்தமா தான் இருந்திருக்கும்" அப்படின்ற வகையில பதில் சொல்லியிருந்தாரு. ஒரு குட்டி நாய் கார்ல தெரியாம வந்து விழுந்து இறந்து போறதுக்கும், குஜராத் கலவரத்துல இத்தனை ஆயிரம் மக்கள் இறந்து போறதும் ஒண்ணா அப்படின்னு அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அப்ப அவர் எப்படி ஒரு பொறுப்புமிக்க முதலமைச்சரா இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்கு. அதற்கு பிறகு கரண் தாப்பர் எடுத்த ஒரு இன்டர்வியூ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முதல்வன் படம் பார்த்திருப்போம். அதுல ரகுவரன் எப்படி அர்ஜுன் கிட்ட பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி தண்ணி குடிச்சு கேமராவை ஆஃப் பண்ண சொல்லி அந்த இன்டர்வியூ விட்டே வெளியில போவாரோ, சேம் அதே மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ இங்கேயும் நடந்துச்சு. குஜராத் கலவரம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி மோடி அந்த அறையை விட்டே வெளியில போனாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரோட்காஸ்ட் இன்டர்வியூல இந்த குஜராத் கலவரம் அப்படிங்கிறது துயரமான சம்பவம் தான். ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. எதிர்க்கட்சிகள் தான் அதை ஊதி பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. இன்னும் பல விஷயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுலயும் குறிப்பா சமீப காலத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த குஜராத் கலவரம் பற்றி நிறைய ஆவணங்களையும், இந்த குஜராத் கலவரத்துல பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் சந்திச்சும் BBC ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டுச்சு. அந்த ஆவணப்படத்தை தடை செஞ்சு அதை யாரும் பார்க்க முடியாம பண்ணதோட மட்டும் இல்லாம BBC மேலேயே வருமான வரி சோதனை எல்லாம் ஏவி விட்டு மிகப்பெரிய வேலையை இந்த மோடி செஞ்சது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட மோடி தான் இன்னைக்கு இஸ்ரேல்ல போய் நின்னு நாஜிக்களால கொல்லப்பட்ட இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களுக்கு முதலை கண்ணீர் வடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீனர்களை ஆயிரக்கணக்கானோரை வந்து கொன்று குவிக்குதோ, குழந்தைகள்னு கூட பார்க்காம கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கோ, பச்சிளம் குழந்தைகளை அனாதையாக்கிக்கிட்டு இருக்கோ, அதே வேலையை தான் இன்னைக்கு குஜராத் கலவரத்துல இவங்களும் செஞ்சாங்க.
இப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. இருவருமே மதவெறி, இனவெறி பிடிச்சவங்களா தான் இருக்காங்க. மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாத ஒரு அரசாங்கமா தான் இந்த 2 அரசாங்கமும் இருக்கு. இவங்க கிட்ட இருந்து நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல இப்ப தேர்தல் நடக்க போது. மார்ச் 1ஆம் தேதி கூட மோடி திருப்பரங்குன்றம் வராரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. பொதுவாகவே ராமரை மட்டுமே கையில எடுக்கக்கூடியவர்கள், இப்ப ஏன் முருகன கையில எடுக்குறாங்க அப்படின்னா, அதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். அப்படி இங்க வரக்கூடிய மோடி என்ன வேணாலும் பேசலாம். மக்கள் தான் ஆனா எச்சரிக்கையோட இருக்கணும். தமிழ்நாட்டுல எப்படியாவது மத கலவரத்த உண்டு பண்ணி, குஜராத் மாரி தமிழ்நாட்ட மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு கனவு கோட்டையில அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம, தமிழ்நாடு எப்பவுமே மதசார்பற்ற ஒரு மாநிலமா தான் திகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்களாகிய நம்ம தான் அவங்களுக்கு பாடம் புகட்டணும்.